பூமணி அம்மா அறக்கட்டளை விடுக்கும் அறிவித்தல். இன்றைய தினம் 28/6/2024 மானிப்பாயை சேர்ந்த அமரர்களான வல்லிபுரம் சின்னம்மா ராமுப்பிள்ளை, ராசம்மா ராமப்பிள்ளை, தம்பிமுத்து பொன்னுத்துரை ஆகியோரின் நினைவாக நைனாதீவில் 1,00,000 ரூபாய் நிதியில் உலர் உணவுப் பொருட்கள் தெரிவு செய்யப்பட்ட வறுமை கோட்டிற்கு உட்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. இதற்காக நிதி வழங்கிய அமெரிக்காவை சேர்ந்த பொன்னுத்துரை குடும்பத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் ஆன்ம சாந்திக்காக இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அமெரிக்காவை சேர்ந்த பொன்னுத்துரை குடும்பத்தினர் வருடா வருடம் பூமணி அம்மா அறக்கட்டளை மூலம் தாயக மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்தினர் சிறந்த ஆரோக்கியத்தோடு சகல நலன்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு அத்தோடு இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து தந்து கொண்டிருக்கும் பூமணி அம்மா அறக்கட்டளையின் கனடா செயற்பாட்டாளரும் நன்கொடையாளரும் எமது வானொலியின் அன்பு உறவான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாயக மக்கள் சார்பில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. கிள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. கிள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. என்றும் தர்மம் தலை காக்கும்.
இன்றைய தினம் நயனாதீவு புனித பூமியிலே பூமணியம்மா அறக்கட்டளை கால் பதித்திருக்கின்றது. அந்த வகையிலே மானிப்பாயைச் சேர்ந்த அமரர்களான வல்லிபுரம் சின்னம்மா, இராமப்பிள்ளை ராசம்மா, இராமப்பிள்ளை தம்பிமுத்து மற்றும் பொன்னத்துறை ஆகியோரின் நினைவாக பொன்னுத்துறை அவர்களின் குடும்பம் அமெரிக்காவிலே இருந்து கொண்டு எங்களுடைய பூமணியம்மா அறக்கட்டளையினுடைய தீவிர செயற்பாட்டாளரும் ஒரு முக்கிய பங்காளியுமாக இருக்கக்கூடிய எங்கள் பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நிதி ஏற்பாட்டிலே எங்கள் அறக்கட்டளையினுடைய ஸ்தாபக தலைவர் சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் பணிப்பாளருமாக இருக்கக்கூடியவர், அதாவது லண்டன் மற்றும் பிரான்ஸ், இலங்கை, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு பணிப்பாளராகவும் இருக்கின்ற அண்ணன் விசுவாசம் செல்வராசா அவர்களுடைய வழிபடுத்தலிலே நயனாதீவு இந்த புண்ணிய பூமியிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்து ஆலயங்களிலே ஒரு பிரசித்தி பெற்ற எல்லா மக்களும் வணங்குகின்ற ஒரு விசுவாசிக்கின்ற அம்மாள் ஆலயமாக இது ஒரு பழம்பெரும் ஆலயம். பிரதான காலத்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களை கொண்ட ஆலயம் ஒல்லாந்தர் போர்த்துகேயரால் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் இது கட்டப்பட்டு தேர்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு இந்த ஆலயம் மீண்டும் புனரமைக்கப்பட்டு உண்மையிலே ஒரு புதுமையான ஒரு அம்மாளாட்சி ஆலயமாக இந்து மக்கள் இதை பார்க்கின்றார்கள், வணங்குகின்றார்கள். சமீபத்திலே தான் இந்த ஆலயத்துக்கு தேர் திருவிழா நடைபெற்று முடிந்தது. உண்மையிலே உள்நாட்டிலும் இருந்து வெளிநாடுகளிலும் இருந்து இந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இலங்கை முழுவதிலும் உலகம் முழுவதிலும் இருந்து இந்த ஆலயத்திலே தரிசித்தார்கள். தேர் திருவிழா, தீர்த்த பூங்காவன திருக்கோவில்களை எல்லாம் பங்கு பெற்றினார்கள். அந்த ஆலயத்திலே நாங்கள் இன்று இந்த இவர்களுக்கான இந்த ஆத்மா சாந்தியையும் நாங்கள் இந்த அம்மாளாட்சி இந்த பாதங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். இந்த இறந்து போன ஆத்மாக்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நாங்கள் பிரார்த்தித்து நிற்கின்றோம். அதே போல இன்றைய நிகழ்விலே வந்திருக்கின்றார்கள் எங்களுடைய பூமணியம்மா அறக்கட்டளையினுடைய உபதலைவர், நாரந்தனையை சேர்ந்தவர், ஓய்வு பெற்ற இலங்கை போக்குவரத்து சபையினுடைய ஸ்டோர் கீப்பர் ஐயா செபஸ்டி பீட்டர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய பூமணியம்மா அறக்கட்டளையினுடைய ஆலோசகர் ஈனா மயில்வாகனம் ஐயா, சிறந்த சமூக சேவையாளர், சமாதான நீதவன், அவரும் இங்கே இந்த வனரை ஏந்தி நிற்கின்றார்கள். அதே போல எங்களுடைய அறக்கட்டளைக்கு புதிதாக இணைந்த ஒரு பிரபல ஆசிரியர், சங்கீத ஆசிரியர், பின்பு சிங்கள பாடமொழி ஆசிரியராகவும் பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சிறந்த சமூக சேவையாளராக மக்களுக்காக மண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்து எங்களோடு கூட புதிதாக இணைந்து வந்திருக்கக்கூடிய ரூபி ஜோய் பிரான்சிஸ் ஆசிரியர் அவர்களையும், அதே போல தம்பி எங்களுடைய உடுப்பட்டியை சேர்ந்த பொறியியலாளர் சாம்பசிவம் தவசங்கரி அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைவித்து கொண்டு உண்மையிலே இவர்கள் பெயரால் இன்றைக்கு நயனாதீவிலே ஒரு 51 குடும்பத்துக்கு நாங்கள் 2060 ரூபாப்படி உலர் உணவுப் பொருட்களையும் வழங்கி வச்சிருக்கின்றோம். உண்மையிலே இங்க வருமப்பட்ட மக்களுக்கு உங்கள் பெயரால் உங்களுடைய ஆண்டு நினைவால் இது வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே உங்களுடைய ஆத்மா எல்லாம் சாந்தி அடையும் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த அமலாட்சி ஆலயத்திலே நாங்கள் இன்று கூடி உங்களுக்காக பிரார்த்திப்பதோடு உங்கள் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், சிறக்க வேண்டும், உங்கள் தொழில் வளர வேண்டும், உங்களுடைய வீடுகளிலே ஒரு சமாதானம், சாந்தி, அமைதி நிலவ வேண்டும். அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய அமலப்பவ நாதன் அண்ணன் குடும்பம், அதே போல விசுவாசம் செல்வராசா அண்ணன் மற்றும் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாரையும் நாகம் பூசணி அம்பாள் நாங்கள் வேற மதங்களாக இருந்தாலும் எல்லா மதத்தை மதிக்கின்றோம். கடவுள் ஒன்றுதான். மதங்கள் வேறுபட்டிருந்தாலும் கூட நாங்கள் எல்லாரையும் நாங்கள் விசுவாசிக்கின்றது அது ஒரு கடவுளாக நினைத்து விசுவாசிக்கின்ற பொழுது
அந்த அந்த பக்தி எங்களுக்குள்ளே வளருகின்றது, நம்பிக்கை பிறக்கின்றது. அந்த வகையிலே இங்கே சமய வேறுபாடுகளுக்கு இடமில்லை. அந்த வகையிலே கத்தோலிக்கராக இருந்தும் கூட நாங்கள் இந்த அம்மாளச்சியை மதிக்கின்றோம். உண்மையிலே அவாவுடைய பேர் புகழ் ஒரு நீண்ட வரலாறு இது இந்த இடத்து ஆலயத்துக்கு இருக்கின்ற அந்த ஊருக்கு இருக்கின்றது. எனவே இதையெல்லாம் பார்க்கின்ற போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டும் இந்த குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்து இவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை இந்த ஆலய முன்றலிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நாங்கள் பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய இலங்கை நிர்வாகிகள் இன்றைய தினம் நைனாதீவிலே 50 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றோம். இதுக்கு முதலும் நாங்கள் நைனாதீவுக்கு வெவ்வேறு இடத்துல வந்து உலர் உணவு பொதிகள் இந்த அறக்கட்டளையால நாங்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறோம். அப்ப இன்றைய தினம் மானிப்பாயை சேர்ந்த அமரர்களாக இருக்கக்கூடிய வள்ளிபுரம் சின்னம்மா, ராமப்பிள்ளை ராசம்மா, ராமப்பிள்ளை தம்பி முத்து பொன்னுத்துறை ஆகியோரின் நினைவாக அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஏற்பாடு ஒழுங்கு, அதோடு நிதி அனுசரணை அமெரிக்காவை சேர்ந்த பொன்னுத்துறை குடும்பத்தினர் எங்கள் அறக்கட்டளை ஊடாக இந்த நிதி பங்களிப்பினை செய்து இந்த உலருணவு பொதியை நாங்கள் வழங்க வந்திருக்கின்றோம். முதலிலே அமரத்துவமடைந்த அமரர்களான வள்ளிபுரம் சின்னம்மா, ராமப்பிள்ளை ராசம்மா, ராமப்பிள்ளை தம்பிமுத்து, பொன்னுத்துறை ஆகியோருக்கு இந்த இடத்திலே நாங்கள் ஒரு ஆத்மா சாந்திக்காக, அவர்களுடைய ஆத்மா இளைப்பாறுவதற்காக எல்லோரும் எழுந்து நின்று ஒரு மௌன அஞ்சலியை செலுத்துவோம். நன்றி. எல்லோரும் அமருங்கள். பூமணி அம்மா அறக்கட்டளை என்றால் என்ன, இது எங்கே இருக்கின்றது, யாரால் உருவாக்கப்படுகின்றது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கின்றது. இங்கே பூமணி அம்மா வேலனை மேற்கு, சரவணை மேற்கு வேலனையை சேர்ந்தவர். சரவணை மேற்கு வேலனையை சேர்ந்தவா. இங்கே இருக்கக்கூடியவர் செல்வராஜ், அதாவது இவருக்கு பேர் விசுவாசம் ஐயா. அவரும் இவாவுடைய கணவர். இவர்களுடைய புதல்வர்கள் பிரான்ஸ் நாட்டிலே அண்ணன் விசுவாசம் செல்வராசா, அடுத்தது நாதன் அண்ணன் அமலோபவநாதன், அண்ணன் தம்பி 2 பேரும் பிரான்ஸ் நாட்டிலே 40 வருடங்களாக இருக்கின்றார்கள். வேலனை மேற்கு சரவணையை சேர்ந்தவர்கள். கடந்த 7 வருடங்களாக இந்த பூமணி அம்மா அறக்கட்டளை, இந்த அமரத்துவமாக இருக்கக்கூடிய பூமணி அம்மா பேரிலே ஒரு அறக்கட்டளையை தொடங்கி பல்வேறு சமூக பணிகளை நாங்கள் இந்த அறக்கட்டளை ஊடாக இலங்கை முழுவதிலும் செய்து கொண்டு வருகின்றோம். நெடுந்தீவிலிருந்து பொத்துவில் தொடங்கி கொழும்பு, மலையகம் என மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை உட்பட மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என எல்லா இடத்திலும் நாங்கள் எங்களுடைய சமூக பணிகளை செய்து கொண்டு வருகின்றோம். அது என்ன சமூக பணிகள்? அதாவது வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் கொடுக்குறோம். கொப்பி, பெஞ்சில், பேனாக்கள், இதுகள், புத்தகப்பைகள், சொக்ஸு எல்லாம் கொடுக்குறோம். பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை இலவசமாக டியூஷன் கொடுத்து படிப்பிக்கிறோம். அவர்களுக்கு பரீட்சைகள் வைக்கிறோம், வினாத்தாள்கள், புலசி படிக்கிற பிள்ளைகளை படிப்பிக்கிறோம். அடுத்தது வாழ்வாதார உதவிகள், இப்படியான உலர் உணவு உதவிகள், பாடசாலை மாணவர்களுக்கு சத்துணவுக்கான நிதிகள். கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதே போல சுயதொழில் செய்கின்றவர்களுக்கு கோழி வளர்ப்பு திட்டம், பாடசாலைகளுக்கு தூர தேசங்களுக்கு நடந்து செல்லுகின்ற மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டி வழங்குறது, தச்சு வீட்டிலிருந்து வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களுக்கு தையல் மிஷின் கொடுக்கிறது,
மலசல கூடம் அமைத்து கொடுக்கறது, குழாய் கிணறு அடித்து கொடுக்கறது, குடிநீர் வசதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, பாடசாலைகளை திருத்தி கொடுக்கறது, இப்படியாக பல்வேறு சமூக பணிகளை கடந்த 7 வருடங்களாக நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்திருக்கிறவர்கள் நாங்கள் யார் என்றதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னுடைய பெயர் விந்தன் கனகரட்னம். என்னுடைய சொந்த இடம் நெடுந்தீவு கிழக்கு 13ஆம் வட்டாரம், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர். அதே போல அத்தோடு இந்த அறக்கட்டளைக்கு இலங்கைக்கு செயலாளராக இருக்கின்றேன். அதே போல என்னோட கூட இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக விருந்தினர்களாக நிர்வாகிகளாக கூட இருக்கக்கூடியவர்கள் நாரந்தனையைச் சேர்ந்தவர் ஐயா செபஸ்டி பீட்டர், ஒரு ஓய்வு பெற்ற இலங்கை போக்குவரத்து சபையினுடைய களஞ்சிய காப்பாளராக நீண்ட காலம் பணியாற்றி ஓய்வு பெற்று கொஞ்சம் பொருங்கள் அமைதியாக இருங்க. அடைக்கல மாதா கோயில் அருகிலே யாழ்ப்பாணத்திலே வசித்து வருகின்றார். எங்கள் அறக்கட்டளையிலே இப்பொழுது ஐயா ஒரு உபதலைவராக இருக்கின்றார். ஐயாவும் திருவோணமலை எல்லா இடமும் அம்பார பவனியா எல்லாம் வருவார். அப்படியாக இந்த வயதிலும் சமூக பணிக்காக எங்களோட வருகின்றார். சம்பளம் ஒன்றும் இல்லை. அதே போல இன்னொரு முக்கியமானவர் இங்கே வந்திருக்கிறார், ஐயா மயில் வாகனம், ஒரு அச்சுவேலி ஆவரங்காலை சேர்ந்தவர், ஒரு சிறந்த சமூக சேவையாளர். அவர் ஒரு பல அமைப்புகளில பொறுப்புகளா இருக்கிறார். செஞ்சிலுவை சங்கம், பல பல அமைப்புகள் இருந்து கிட்டத்தட்ட அவருடைய சமூக சேவை என்பது ஒரு 40 வருட சேவை. அவரை தெரியாத ஆக்கள் இல்லை, போகாத ஊர் இல்லை, செய்யாத உதவி இல்லை. இவருடைய மகன் ஒரு பிரபல சட்டத்தரணி கிரேசியன், கிளிநொச்சி மாவட்டத்திலே பதில் நீதவானாக நீதிமன்றத்திலும் இருக்கின்றார். மற்ற பிள்ளைகள் எல்லாம் வங்கியிலும் உத்தியோகத்திலும் இருக்கின்றார்கள். ஐயா ஒரு சிறந்த சமூக சேவையாளர். ஐயா எங்களுடைய பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஆலோசகர். அதே போல இங்கே வீடியோ படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி ஒரு பொறியியலாளர். எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர் உடுப்பட்டி, வடமராட்சி உடுப்பட்டியை சேர்ந்தவர், மிக சிறந்த ஒரு செயல்பாட்டு வீரர். எந்த தேசம் என்றாலும் ஓடி ஓடி பொது சேவை, மக்கள் சேவை, மண்ணுக்கு சேவை என்றால் முன்னுக்கு நிற்கின்ற ஒரு துடிப்பான ஒரு செயல் வீரர் எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர் சாம்பசிவம் தவசங்கரி அவர்கள். அதே போல இன்றைய தினமே இந்த நிகழ்வில் புதிதாக எங்களோடு இணைந்து வருகை தந்திருக்கின்றார் ஜோசப் பிரான்சிஸ், ரூபி ஜோய் ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர். சிங்கள பாடத்தினை இப்பொழுது டியூஷன் யாழ்ப்பாணத்திலே சிங்கள பாடம் எல்லாருக்கும் தேவைதானே, சிங்களம் கதைக்கோணும் பிள்ளைகள் என்றக்காக இப்போ ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றுவிட்டு இப்பொழுது சிங்கள பாடத்தை தனியார் கல்வி நிறுவனமாக நடாத்தி வருகின்றார். அபாவும் இன்றைக்கு வந்திருக்கின்றார். இது நான் சொன்னது நிர்வாக விடயங்கள். அந்த வகையிலே நாங்கள் இங்கே தொடர்பு கொண்டு ஜெனசியா அவ ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். முதல் உதவி கொடுக்கலும் அவ முன்னின்று எங்களோட ஒத்துழைப்பு பங்களிப்பு தந்தவா. உங்களால காண இல்லை. அப்ப முதலும் அவ எங்களுக்கு ஒத்துழைப்பு பங்களிப்பு தந்தவா. முதலும் படியான ஊருக்குள்ள கஷ்டப்பட்ட ஆக்களை விவரங்கள் எல்லாம் எடுத்து தந்தவா. இப்ப நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஊருக்குள்ளே கஷ்டப்பட்ட ஆக்களை, பரமக்கோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்களை பயனாளியாக தெரிவு செய்து தாருங்கள் என்று ஒரு 50 பேரை கேட்ட பொழுது சிறப்பாக ஒழுங்கு செய்து இங்கே பொருட்கள் கொள்வனவு செய்திருக்கின்றது. பொதிகள் இருக்கின்றது. ஒரு பொதியிலே 5 கிலோ விஜிதா அரிசி இருக்கின்றது, 3 கிலோ மாவு இருக்கின்றது, 1 கிலோ சீனி. அப்ப மொத்தமாக 9 கிலோ பொருட்கள் இருக்கின்றது. அப்ப ஒரு பொதியின் பெறுமதி 2060 ரூபாய். அப்ப 1,05,000 ரூபாய்க்கான பொருட்களை நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு வழங்க இருக்கிறோம். அந்த வகையிலே நீங்கள்
இந்த பேர் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் அந்த பொதிகளை பெற்றுக்கொண்டு போக வேணும். மற்றது இந்த எங்களுடைய விசுவாசம் செல்வராசா அவர் ஒரு சர்வதேச வானொலி நடத்தி வருகின்றார் பிரான்சிலே. முதலாக ஐரோப்பிய நாட்டிலே தொடங்கப்பட்ட ஒரு வானொலி சேவை, சர்வதேச தமிழ் வானொலி என இங்கே போடப்பட்டிருக்கிறது, ITR சேவை என. இந்த சேவை 28 வருடங்களாக ஐரோப்பிய நாடுகளிலே தமிழை வளர்க்க வேண்டும், தமிழை பரப்ப வேண்டும், தமிழை தக்க வைக்க வேண்டும், தமிழர்களுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், விழுமியங்கள், எங்களுடைய மொழிகளை எல்லாத்தையும் பாதுகாக்க வேணும். உலகளாவிய ரீதியிலே எங்களுடைய பெருமையை, இனத்தினுடைய மொழியினுடைய பெருமையை எடுத்து எம்போணும் என்று சிறந்த பல்சுவை அம்சங்களை சுமந்து நிற்கின்ற ஒரு வானொலியாக அது சிறப்பாக இலங்கை, லண்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலே இது சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த நிதியினை ஏற்பாடு செய்து தந்த அண்ணன் விசுவாசம் செல்வராசா அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை, பணிப்பாளர் எங்களுடைய அறக்கட்டளையினுடைய ஸ்தாபக தலைவர் அவர்தான், அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இந்த பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஆலோசகர் ஐயா ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்னிலையிலே பேசுவார். எனக்கு இன்றைக்கு இந்த நிகழ்வில் பூமணி அம்மா அறக்கட்டளை, சர்வதேச வானொலி, பிரான்ஸ், லண்டன், இலங்கை, இந்த அறக்கட்டளை நிலையம் குறிக்கப்பட்ட நாடுகளிலே மிகவும் சிறப்பாக இயங்கி வருகின்றது. அந்த வகையிலே இந்த வானொலி பூமணி அம்மா அறக்கட்டளை நிலையத்தை இயக்கி பணிப்பாளராக செயல்பட்டு வருவார் விசுவாசம் செல்வராஜா. இன்று விசுவாசம் செல்வராஜா இரவு பகலாக எங்களுடைய இலங்கை மக்களுக்கு பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்று மானிப்பாயைச் சேர்ந்த அமரர்களான வள்ளிபுரம் சின்னம்மா, ராமுப்பிள்ளை ராசம்மா, ராமுப்பிள்ளை தம்பிமுத்து, பொன்னுத்துறை ஆகியோர் நினைவாக உலருணவு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெறுகின்றது. குறிப்பாக இதற்கான நிதி அனுசரணையை அமெரிக்காவைச் சேர்ந்த பொன்னுத்துறை குடும்பத்தினர் வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று நாங்கள் பல இடங்களில் வழங்கி வருகின்றோம். எனக்கு உண்மையிலே சரியான சுகமில்லை, நேற்று எழும்ப முடியாத நிலை. தம்பி விந்தன் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் சொன்னார், இன்று நயனாதீவில் நிவாரணம் கொடுக்க வேணும் என்று. இருந்தாலும் இந்த நிவாரண சேவைக்கு நான் உழம்பிவிட்டேன்.